ஹீரோவோட விடால ரிமூவபிள் பேட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே செட்டாக், ஐக்யூப், ஓலாலாம் போனீங்க அப்படின்னா பெர்மனன்ட் பேட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா விடால மட்டும் ஏன் ரிமூவபிள் பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்றாங்க? ரிமூவபிள் பேட்டரிஸோட பிளஸ் என்ன, பெர்மனன்ட் பேட்டரிஸோட பிளஸ் என்ன? சரி, முதல்ல ரிமூவபிள் பேட்டரிஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதை விடா நிறுவனமே சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க உங்களோட பார்க்கிங்ல சார்ஜிங்கான ஃபீஸபிலிட்டி இருக்கணும். இருந்துச்சுன்னா பெர்மனன்ட் பேட்டரி நீங்க போலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம், அதுதான் எங்களோட ரிமூவபிள் பேட்டரி அப்படின்னு சொல்லி விடா இந்த விஷயத்தை தான் முதல்ல முன்னிறுத்துறாங்க. எங்க பேட்டரி வெறும் 10 இருந்து 15 கிலோக்குள்ள தான் வரும். ரொம்ப லைட்டான பேட்டரி தான். அதை தூக்கிட்டு நீங்க எங்க வேணா கொண்டு போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனா நான் அபார்ட்மெண்ட்ல வாழ்றேன், ஈவி கார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ரெண்டாவது, விடால பேட்டரி ஸ்வாப்பிங் பண்ண முடியும். பெட்ரோல் பைக் மாதிரி நம்மளும் பேட்டரி ஸ்டேஷன் போறோம், இந்த பேட்டரியை கொடுத்துட்டு அந்த பேட்டரியை வாங்குறோம், மாட்டிட்டு நம்ம பாட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்கு ரிமூவபிள் பேட்டரிஸ் இருந்தா ரொம்பவே பெட்டரா இருக்கும். அடுத்ததா விடா என்ன சொல்றாங்கன்னா, தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேட்டரியை கழட்டி எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டியை யாருனாலையும் திருட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாயிண்டோட நான் முரண்படுறேன். நான் வர திருடன் பேட்டரியோடவே வந்துட்டானா அவன் பேட்டரியை போட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டரியை கழட்டி எடுத்துட்டு போய் சார்ஜ் பண்றது சேஃப் அப்படின்னு ரிமூவபிள் பேட்டரிஸ் நிறுவனங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அந்த நிறுவனம் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயம் பேட்டரியை ஒரு ஐசோலேட் ஆன இடத்துல வச்சு சார்ஜ் பண்ணுங்க. அண்ட் பேட்டரிஸை ரிமூவ் பண்ணாம சாக்கெட் மூலமாவும் விடால சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெர்மனன்ட் பேட்டரிஸ் கூடிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். விடால பேட்டரியோட வெயிட் 10 இருந்து 15 கிலோ தான் இருக்கும், லைட்டரா தான் இருக்கும், நீங்க தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதையே பெர்மனன்ட் பேட்டரிஸ் பிளஸ்ஸா மாத்துறாங்க. பேட்டரியோட சைஸ் அங்க கன்ஸ்ட்ரைன் பண்ணப்பட்டிருக்கு. 10 கிலோனா 10 கிலோ தான் வைக்கணும், ஏன்னா அதுக்கு மேல வச்சா தூக்க முடியாது அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரைன் இருக்கு. இங்க அந்த கன்ஸ்ட்ரைன் கிடையாது. எவ்வளவு பெரிய பேட்டரி வேணா நீங்க கொடுக்கலாம், கொடுத்து உங்களோட எனர்ஜி டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது எந்த போர்ஷன் ஆஃப் த பைக்ல வேணா நீங்க பேட்டரிஸை செட் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் பெர்மனன்ட் பேட்டரிஸ் ஃபிக்ஸ்டாவே இருக்கிறதுனால ரிஜிடா ஒரே இடத்துல ரொம்ப சேஃபா வச்சிருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது கனெக்டர்ல வியர் அண்ட் டியர் ஏற்படும். அடுத்தது பெர்மனன்ட் பேட்டரிஸ்ல யூசருக்கு பெருசா பேட்டரி பத்தி நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை, ஏன்னா பேட்டரி ஃபிக்ஸ்டா ஒரே இடத்துல இருக்கு. என்ன சொல்ல வர, பெர்மனன்ட் பேட்டரிஸ் பெஸ்டா இல்ல ரிமூவபிள் பேட்டரிஸ் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்மனன்ட் பேட்டரிஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பார்க்கிங்ல சார்ஜிங் ஸ்டார்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களால சார்ஜ் பண்ண முடியல, ஆனா ஈவி ஆன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரிஸ் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.